வெல்கம் பேக் டு ஆஸ்பயர் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் விஷஸ். டெஃபினட்டாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய மிக சிறந்த வருஷமாக இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருமே இந்த வருஷத்தில் இந்த நியூ இயரில் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம் இல்லையா? லைக் நான் வந்து என்னுடைய உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுப்பேன், இல்லை நல்லா படிப்பேன், இல்லை என்னுடைய பர்சனாலிட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணுவேன், சர்டன் ஸ்கில்ஸை வந்து அக்யூர் பண்ணுவேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? ஆனால் அதனுடைய அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க விரும்புறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போம் பி த பெஸ்ட் பை டக்ளஸ் மலோச். பர்சனலாக வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம ஆண்டினுடைய தொடக்கம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து எப்படி ஒரு பெஸ்ட்டான பர்சனாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த போமை வந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன். If you can't be a pine on the top of the hill, be a scrub in the valley, but be the best little scrub by the side of the rill. அதாவது ஒரு காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெரிய மரமா, அதாவது மலை உச்சியில இருக்கிற மிக உயர்ந்த ஒரு மரமா இருக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களால முடியலையா, பிஎஸ் கிராப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான ஒரு சின்ன மரம் மாதிரி நீங்க இருக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ம் ஆனா நீங்க சின்ன மரமா இருந்தா கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரில் அப்படிங்கிற இந்த இடத்துல ஸ்மால் ஸ்ட்ரீம், ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் இல்லைன்னா ஓடை, சரிங்களா, அது பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குற மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பி எ புஷ் இஃப் யூ கான் பி எ ட்ரீ. பி எ புஷ் இஃப் யூ கான் பி எ ட்ரீ. உங்களெல்லாம் வந்து ஒரு மரமா இருக்க முடியலையா, நீங்க ஒரு புஷ்ஷா, ஒரு புதரா இருங்க. இஃப் யூ கான் பி எ புஷ், பி எ பிட் ஆஃப் த கிராஸ். உங்களெல்லாம் வந்து அந்த ஒரு புதரா கூட இருக்க முடியலையா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸா இருக்கலாம். அண்ட் சம் ஹைவே ஹாப்பியர் மேக். நீங்க ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட எப்படி இருக்கணும்னு பாருங்களேன். அண்ட் சம் ஹைவே ஹாப்பியர் மேக். உங்களை யாராச்சும் கடந்து போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து நீங்க கொடுக்கணும். If you can't be a muskie, then just be a bass. But the liveliest bass in the lake. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியை சொல்றாங்க ஒரு கம்பேரிசன். அப்போ வாழ்க்கை வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல மஸ்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மீனா இருக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களால முடியலையா, ஒரு சின்ன பாஸா இருங்க. பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் சைஸ் ஒரு ஃபிஷ். சரிங்களா? ம் ஆனா எந்த மாதிரி இருக்கணும், த லிவ்லியஸ்ட் பாஸ். என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ஃபுல்லா வாழ்ந்தேன்டா, என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் ஜாலியா சந்தோஷமா இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? த லிவ்லியஸ்ட் பாஸ். தென் வி காண்ட் ஆல் பி கேப்டன்ஸ், we have got to be crew. There is something for all of us here. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டனாவோ ஒரு சர்டன் ஒரே ஒரு பொசிஷனை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது. வி காட் டு பி க்ரூ. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூவா இருக்கு, ஒரு குரூப்பா இருக்க வேண்டியது இருக்கும். ஆனா என்னன்னா தெர் இஸ் சம்திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஹியர். நம்ம எல்லாருக்குமே இங்க செய்யறதுக்கு சில சில வேலைகள் வந்து இருக்கு. அண்ட் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கானவங்க. நம்ம எல்லாருடைய பிரசன்ஸும் இந்த வேர்ல்டுல, இந்த சொசைட்டில, நம்ம லைஃப்ல கண்டிப்பா முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? தெர் இஸ் அ பிக் ஒர்க் டு டூ அண்ட் தெர் இஸ் லெஸர் டு டூ. அண்ட் த டாஸ்க் யூ மஸ்ட் டூ இஸ் த நியரர் ஆர் நியர். ஸோ அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னா த டாஸ்க் யூ மஸ்ட் டூ இஸ் த நியர். உங்களுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லும்போது இப்ப நீங்க இமீடியட்டா செய்து முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து படிச்சே ஆகணும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு இமீடியட்டா பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கும். சரிங்களா? நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல ஒரு முழுமையான கவனத்தோட நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இஃப் யூ கான் பி அ ஹைவே தென் ஜஸ்ட் பி அ ட்ரையல். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பாதையா இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹைவேயா, ஒரு பெரிய ஒரு பாதையா, எல்லா மக்களும் அதுல போகும்போது ஒரு எல்லாருக்கும் உதவுற மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பாதையா இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியும் முடியலையா, ஜஸ்ட் பி அ ட்ரையல். ஒரு ஒத்தையடி பாதையா கூட இருங்க. சரிங்களா? இஃப் யூ கான் பி த சன், பி அ ஸ்டார். உங்களால சூரியனா இருக்க முடியலையா, நீங்க ஒரு சின்ன ஸ்டாரா கூட இருக்கலாம். ஆக்சுவலி ஸ்டார் அப்படிங்கிறது சைஸ்ல பெருசாவும் இருக்கும். ஸோ it is it isn't by size that you win or you fail. Be the best whatever you are. ஆக்சுவலி இங்க உங்களுடைய சக்சஸ் இல்ல அப்படின்னா நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாட் பை சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்தோ, இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்தோ, நீங்க ஒரு எக்ஸாம்லயோ இல்ல ஒரு கேம்லயோ ஜெயிச்சீங்க இல்ல அப்படின்னா தோத்து போனீங்க அப்படிங்கறத பொறுத்தோ கிடையாது. பட் பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தீங்களா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
பி த பெஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சொன்னாங்க, அடுத்ததா லேக் சொல்லியிருந்தாங்க, அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே, ஒரு பாதையை பத்தி பேசியிருந்தாங்க இல்லையா? எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பைன் ட்ரீயா இருக்கணும், ஒரு பெரிய மஸ்கியா இருக்கணும், ஒரு ஹைவேயா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுடைய ஆம்பிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா இருக்கட்டும். சரிங்களா? இப்ப நீங்க வந்து அ இப்ப சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அட்லீஸ்ட் யூ கேன் லேண்ட் சம்வேர் இன் தி ஸ்டார்ஸ். நீங்க ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்திலயாவது போய் உங்களுடைய செட்டில்மெண்ட்ட செட் பண்ணிக்க முடியும். இல்லையா? அப்போ உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பெருசா இருக்கட்டும். அதனால வர்ற அந்த ரிசல்ட்ட பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல. வெதர் நீங்க வந்து அதுல ஜெயிப்பீங்களா? இல்ல தோப்பீங்களா? ஆ நீங்க வந்து ஒரு பெரிய ஆளாவீங்களா? அதெல்லாம் தேவையில்ல. உங்களுடைய 100% நீங்க குடுத்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியம். ஸோ இந்த இடத்துல அந்த கோட் போட்டிருக்கேன் பாருங்களேன். பீயிங் யுவர் செல்ஃப் இஸ் அ கன்டினியூயஸ் எஃபோர்ட். சரிங்களா? நீங்களா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூஸான ப்ராசஸ். அண்ட் அது எல்லாருக்கும் இந்த பிரசன்ட் டேல முடியுதா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. நம்ம எல்லாருமே யாரோ ஒரு ஆள வந்து காப்பி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஐயோ! அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான். அந்த பொண்ணு அவ்வளோ படிச்சுட்டான். இந்த பையன் வந்து என்னோட நல்லா பண்றான். நம்ம ஒவ்வொரு ஆளையும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கம்பேரிசன் தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போயத்துடைய வியூ. சரிங்களா? போயட் மட்டும் இல்ல. செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படிங்கிறது தேவ. இப்போ ஒரு பையனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு 10 பேஜ் அவன் படிக்கிறான் அப்படின்னா, அதே 10 பேஜ படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 2 மணி நேரம் தேவ. அவனுடைய கெப்பாசிட்டி இல்ல அப்டின்னா, இவ்வளோ நாளா அவன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவனுடைய பழக்கவழக்கங்கள்னால அவன் வந்து வேகமா படிக்கலாம் இல்லையா? ஆனா, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாரி முடியல அப்டின்னா, நான் அந்த அளவு பிராக்டிஸ் பண்ணிக்கல. சரிங்களா? அப்ப நான் அத பார்த்துட்டு நான் பொறாமப்படணுமா அப்டின்னா, அதெல்லாம் தேவையில்ல. யூ மஸ்ட் ஹேவ் அ சாட்டிஸ்ஃபாக்ஷன். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 77 மார்க் எடுத்திருக்கேன். அப்டின்னா நான் என்ன என்ன யோசிக்கணும் அப்டின்னா, அடுத்த எக்ஸாம்ல நான் கண்டிப்பா வந்து ஒரு 80, 85 எடுப்பேன்ப்பா. அப்டிங்கிற மாரி நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முன்னேறி போலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு விஷயம். ஆனா, நம்ம யாரையுமே வந்து கம்பேர் பண்ணி, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவாவோ இல்ல அ நெகட்டிவா ஃபீல் பண்ண தேவையில்ல. சரிங்களா? ம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போம்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டாலும், இந்த பெரிய காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஆ பெரிய மரங்கள் இருந்தாலுமே, அந்த காட்டுல இருக்கிற அந்த சின்ன பூ, அது கொடுக்கக்கூடிய நறுமணம், அதனுடைய அழகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற மனிதர்கள் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம கூட படிக்கிறவங்க, இல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்துவம் வாய்ந்தவர்கள். யா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும். யாரையும் மட்டம் தட்டக்கூடாது. முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆ பி எ பாசிட்டிவ் சேஞ்ச் சரியா? ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா? பி த சேஞ்ச் அ யூ வாண்ட் டூ பி அப்படிங்கிற மாரி. அதாவது உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய ஒரு மாற்றமா நீங்களாவே இருங்க. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து கண்டிப்பா இந்த கடல் அலைகள வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஓயறதில்ல. அதே மாதிரி உங்களுடைய கனவுக்கான தேடல்ல உங்களுடைய முயற்சியினுடைய அலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத அடையிற வரைக்கும் ஓயாம இருக்கட்டும். ஆல் த வெரி பெஸ்ட் எரியோன். அண்ட் விஷ் யூ ஃபார் த கிரேட் சக்சஸ் இன் த இயர். With love, Jiva. Thank you.